பாவ மன்னிப்பை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன், நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமேன். முழுமையான இறைவனும் முழுமையான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தந்தை கடவுளின் மகளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை நம்பிக்கை என்னும் அறநெறி உருவாகி பலன் அளிக்கும்படி திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனாகிய கடவுளுக்கு அன்னையாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை எதிர்நோக்கி என்னும் அறநெறி உருவாகி வளரும்படி திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியாராகிய கடவுளுக்கு மிகவும் அன்புள்ளவளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறையன்பு என்னும் அறநெறி உருவாகி அதிகமாகும்படி திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாட்சியின் மறை உண்மைகள். முதலாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாட்சியின் மறையுண்மைகள். இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும்.
மாட்சியின் மறையுண்மைகள் மூன்றாவது, புனித கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாட்சியின் மறையுண்மைகள் நான்காவது, புனித கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதுதரான புனித மிக்கேலே, கபிரியேலே, ரஃபேலே மற்றும் வானதுதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மஞ்சாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். திருத்தந்தையின் வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகன் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மூவொரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்துலகையும் படைக்கும் முன்பே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதுதர்கள் படைக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏதேன் தோட்டத்தில் முதல் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானில் தோன்றும்
விண்மீன் என இறைவாக்கினர்களால் உரைக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகிற்கு நன்மை கொண்டு வரும் மேகம் என்று சொல்லப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மைகளுக்கு தகுதியான புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னோர்களால் புனித என்று உரைக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தற்பெருமை கொண்ட அழகையின் தலையை மிதித்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆட்சி புரிந்த 16 அரசர்களின் குலங்களுக்குள் உயர் குலத்தை சார்ந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேன்மை பொருந்திய சுவக்கின் அன்னமாவிடம் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயது முதிர்ந்த பெற்றோரிடமிருந்து நம்பிக்கையினால் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்களின் வேண்டுதலாலும் அறச்செயலாலும் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வானதுதர்களையும் புனிதர்களையும் விட அழகிய வெளிச்சத்துடன் பிறந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் அருட்கொடைகளின் கொழுந்தான புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறி வழியாலே அனைத்து புனிதர்களையும் விட சிறந்த நெறியை கடைபிடித்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பால் விண்ணகத்தில் உள்ளோருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மாட்சி நிறைந்த மரி என்னும் பெயர் கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலே கோயிலில் காணிக்கையாக அளிக்கப்பட்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முப்பொழுதும் கண்ணி என்னும் நம்பிக்கை நிலையை நோக்கி நடந்தவளாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாய் நடந்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோருக்கு நலம் கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பியோரை கைவிடாத தாயாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுக்கும் விண்ணக முடியாகிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தை தனது இருப்பிடமாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானை தனது அடியானாக தேர்ந்து கொண்ட புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பனை தொழில் மற்றும் விவசாயம் செய்வோருக்கு மாதவடியான் வழியாக ஞானமொழிகளை வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதநீர் குடித்துவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற திருவிதாங்கூர் மன்னரின் அஞ்சல்காரர்களின் குதிரைகளை அசையாமல் நிற்க செய்ய மாதவடியானுக்கு ஆற்றல் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மருந்துக்கும் பொறிக்கும் அடங்காத எலிகள் மாதவடியானின் பரிந்துரையால் அழிய வழி செய்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதவடியானின் கல்லறை மண், விஷக்கடி, தோல் நோய், தீராத வயிற்றுவலியிலிருந்து குணம் கொடுக்க அருள் வழங்கிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமண வரமும் குழந்தை வரமும் கொடுக்கும் புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருவிழா கூட்டத்தில் சாலையை கடந்த சிறுவன் பேருந்தின் அடியில் சிக்கிய போது புதுமை செய்து காப்பாற்றிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரல்வாய்மொழி வண்டிக்காரரின் தீராத வயிற்றுவலியிலிருந்து குணம் கொடுத்த புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புயல் நேரத்தில் ஆலய மரம் சரிந்து விழுந்ததில் மரக்கிளைகளுக்கிடையில் சிக்கிய பெண்ணை காப்பாற்றிய புண்ணியவாளன்புரத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி
வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருடர்கள் காணிக்கை பெட்டியை உடைக்க ஆயுதங்களோடு வந்தபோது முதியவராகிய மாதவடியானை அனுப்பி வைத்த புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியற்ற குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணியவாளன் புறத்து அமைதியின் அரசி வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் கன்னித்தாயே வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதோடே தண்டனாக விழுந்து கிடக்கின்ற இந்த குடும்பத்தை பார்த்து எப்போதும் புனித கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினாலே எல்லா எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்தும் கனிவோடு துணை நின்று மீட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயருக்கு இசை பாடுவீர், அவரது புகழை மாட்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா. திருப்பாடல் 65:1. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்றைய திருப்பாடல் 16-11 இறைவார்த்தைகளே, உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு என்று தாவீது தன்னுடைய அனுபவத்தை எடுத்து அம்புகிறார். எம்மாவூஸ் சீடர்கள் சோகத்தோடு, முகவாட்டத்தோடு, ஏமாற்றத்தோடு, நம்பிக்கை தளர்ச்சியோடு தங்களுடைய எம்மாவை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது உயிர்த்த ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினுடைய விளக்கத்தை கொடுத்து அப்பத்தை பிட்டு இந்த திருப்பாடல் 16-11 நிறைவு செய்கிறார், முழுமையாக்குகிறார். அதாவது, உயிர்த்த ஆண்டவராகிய என்னுடைய முன்னிலையில் பிரசன்னத்தில் நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, நீங்கள் எப்போதுமே பேரின்பம் அடைவீர்கள் என்று உறுதிப்படுத்துகின்றார். உயிர்த்த ஆண்டவரை இறைவார்த்தையினுடைய விளக்கங்கள் வழியாகவும் அப்பம் பிடுதலாம் நற்கருணை விருந்து வழியாம் கண்டுகொண்டு தாவீது அனுபவித்த அந்த பேரின்பத்தையும் பெரும் மகிழ்வையும் நாம் கண்டுகொள்ள நமக்காக இந்த இறைபலியிலே மன்றாடுவோம்.
தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் இம்மண்ணக நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து சொல்வாராக. ஆமென்.
நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் உமது மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் உமது சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேர்வகை கொள்கிறது. நான் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பின் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருந்தார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 16. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர்.
எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசாட்சி என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொலியை காண விட மாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 24. ஆண்டவருடைய வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர்.
அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா எனும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசிரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசி கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மீண்டு எழும்ப முடியாத அளவுக்கு படுகொலி என்று ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்வதுதான் இயேசுவின் உயிர் தழுதல். மீண்டு எழ முடியாத அளவுக்கு படுகொலி ஒன்று உண்டு, அதனை எளிதாக வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி தருவதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தழுதல். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பட்டிமன்றம், அதில் சிறந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது காதல் திருமணமா என்ற ஒரு பட்டிமன்ற தலைப்பிலே பட்டிமன்றம் போய்கொண்டிருந்தது.
நடுவருடைய நேரம் வந்தது. இருவருடைய வாக்குவாதங்களை கேட்டு நடுவர் சலிப்போடு இவ்வாறு சொன்னார். 2 திருமணங்களுக்கும் அவ்வளவு வேறுபாடு இல்லை, சிறு வேறுபாடு தான் இருக்கிறது. ஒருவர் தானாக ஒரு பெரிய படுகொலியில் விழுந்தார் என்று சொன்னால் அது காதல் திருமணம். பெற்றோர்களும் பெரியோர்களும் ஒருவரை கட்டாயப்படுத்தி படுகொலிகளை தள்ளினார்கள் என்று சொன்னால் அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம், அவ்வளவுதான் என்று நகைச்சுவையாக சொன்னார். நகைச்சுவையாக அந்த நடுவர் சொன்ன செய்தியில் வரக்கூடிய திருமணம் ஒரு விதமான படுகொலியாகவே அந்த நடுவரால் பார்க்கப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான படுகொலிகளை நாம் காண்கின்றோம். ஒருவேளை நமது காயங்கள் படுகொலிகளாக இருக்கலாம், நமது உடல் நோய்கள் படுகொலிகளாக இருக்கலாம், நமது ஏமாற்றங்கள் படுகொலிகளாக இருக்கலாம், நமது கடன் பிரச்சனை படுகொலியாக இருக்கலாம், நமது உறவு பிரச்சனை, உறவு முறிவு இங்கே மிகப்பெரிய படுகொலியாக இருக்கலாம். ஏன் ஒட்டுமொத்த மக்களுக்கெல்லாம் ஒரு படுகொலி இருக்கிறது என்று சொன்னால் அது மரணமாக இருக்கிறது. அந்த மரணம் கூட ஒரு படுகொலியாக இருக்கிறது. அத்தகைய மரணத்தை வென்றவராக இருப்பவர்தான், அத்தகைய மரணம் என்னும் சாவு என்னும் படுகொலியிலிருந்து வெளியே வந்தவராக தான் உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நமது வாழ்வில் இருக்கக்கூடிய அல்லது ஏற்பட்டுள்ள எல்லா படுகொலிகளுக்கும் காரணம் ஒருவேளை வாழ்விலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை நமது முதிர்ச்சியின்மையாக கூட இருக்கலாம், அல்லது அடுத்தவருடைய பக்குவமின்மையாக இருக்கலாம். இவைகள்தான் பெரும்பாலும் நமது வாழ்வை படுகொலிக்கு தள்ளக்கூடியனவாக இருக்கின்றன. இத்தகைய படுகொலிகளில் விழுந்து கிடந்தாலும் உயிர் தாண்டவர் மீது, மரணம் என்னும் படுகொலியிலிருந்து மேலெழுந்து வந்த இயேசு மீது நாம் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அவர் அந்த படுகொலியிலிருந்து வெளியே வந்தது போல எல்லா விதமான படுகொலியிலிருந்தும் நம்மை அவரால் வெளிக்கொணர முடியும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய மைய செய்தியாக இருக்கிறது. ஆக மரணம் என்னும் படுகொலியை விட்டு வெளியே வந்த இயேசுவால் தான் பல்வேறு விதமான படுகொலிக்குள்ளே விழுந்து கிடக்கின்ற நம்மை அத்தகைய படுகொலிகளிலிருந்து மீட்டெடுக்க முடியும், மீண்டெழ வர வைக்க முடியும் என்பது தெளிவான ஒரு உண்மையாக இருக்கின்றது. இந்த நற்செய்தியிலே அன்பானவர்களே, எம்மாவூஸ் சீடர்களுடைய பல்வேறு விதமான படுகொலிகளிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அன்பானவர்களே, முதலில் முகவாட்டத்தோடு அந்த எம்மாவூஸ் சீடர்கள் இருக்கிறார்கள். எனவே முகவாட்டம், சோகம் என்ற ஒரு படுகொலிக்குள் அவர்கள் இருந்தார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றியெல்லாம் எவ்வளவு எண்ணி இருந்தோம், அந்த எண்ணமெல்லாம் அவருடைய சிலுவை சாவு வழியாக தவிடு பொடியாக மாறியது. எனவே ஏமாற்றம் என்ற ஒரு படுகொலிக்குள் இருக்கிறார்கள். நம்பிக்கை தளர்ச்சி, விரக்தி என்ற படுகொலிக்குள்ளேயும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நற்செய்தி நாம் வாசிக்கின்ற பொழுது தெள்ள தெளிவாக இருக்கிறார். இத்தகைய படுகொலிகளுக்கெல்லாம் விழுந்து கிடந்த அந்த எம்மாவூஸ் சீடர்களை தம்முடைய இறைவார்த்தை வழியாக, அந்த இறைவார்த்தையினுடைய விளக்கம் வழியாக, அதனை தொடர்ந்து வரக்கூடிய அப்பம் பிடுதல் வழியாக இயேசு அவர்களை வெளியே கொண்டு வருகின்றார். எனவேதான் தாவீதினுடைய வார்த்தைகளை திருப்பாடல் 16:11 பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே முதல் வாசகத்திலே சொல்லுகின்றார். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உமது அன்பனை படுகொலியை காண விட மாட்டீர். எனவே இத்தகைய இறை வார்த்தைக்கு சொந்தக்காரனான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அந்த எம்மாவூஸ் சீடர்களையும் அங்கே படுகொலியை காண விடாது அங்கிருந்து அவர்களை தூக்கிவிட்டவராக மீண்டும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் எருசலேமுக்குள்ளே செல்ல வைத்தவராக இருந்தார் என்பது தெளிவு. அன்பானவர்களே, நாமும் பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள் என்ற படுகொலியில் விழுந்து
வெளியே வருவதற்காக எத்தனித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்மால் வர முடியவில்லை என்று சொன்னால் காரணம் இறைவார்த்தை மீது அழுத்தமான அதிகமான கவனத்தை வைக்கவில்லை. எனவேதான் முதல் வாசகத்தின் தொடக்கத்திலேயே பேதுரு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள், என்னுடைய வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். கேளுங்கள் என்பது மேலோட்டமானதாக இருக்கிறது, கவனித்து கேளுங்கள் என்பது வேரோட்டமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நாம் ஆழமாக அதிக கவனத்தோடும் கரிசனையோடும் நம்பிக்கையோடும் கேட்டோம் என்று சொன்னால் அது நம்மை பல்வேறு விதமான படுகொலிகளிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த இறைவார்த்தை வழியாக அந்த எம்மாவூஸ் சீடர்களை இயேசு தயாரிக்கின்றார். எனவேதான் அருமையாக அங்கே நம்மை நற்செய்தியாளர் லூக்கா பதிவு செய்கிறார். அவர்கள் இயேசுவை சந்தித்து விட்டு போன பிற்பாடு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு நடந்து வருகின்ற பொழுது அவர் பேசிய வார்த்தைகளினால் நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொல்லுகிறார். எனவே அவர் சொல்வதையெல்லாம் அவர்கள் அதிக கவனத்தோடு கேட்டதனால், இறைவார்த்தையை அவர்கள் பற்றி கொண்டதனால், அந்த இறைவார்த்தை எம்மாவூஸ் சீடர்களை பற்றி கொண்டு இழந்து போன நம்பிக்கையை, இழந்து போன மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமைந்திருந்தது. எனவே அத்தகைய நிலையிலிருந்து இன்னொரு மேலான நிலைக்கு ஆண்டவர் அவர்கள் அழைத்து செல்லுகிறார். அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். இயேசுவை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்று நற்செய்தியாளர் லூக்கா பதிவு செய்கிறார். ஆக இறைவார்த்தை நற்கருணைக்கு தயாரிக்கிறது, நற்கருணை வாழ்வுக்கு நம்மை தயாரிக்கிறது. அந்த வாழ்வு பல்வேறு விதமான பாதாளங்களில் கடக்கக்கூடிய நம்மை மேலெழுந்து வர செய்கிறது. ஆமன்பானவர்களே, எனவே தான் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து யோவான் நற்செய்தியில் சொல்லுவார், நான் பேசிய வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். நம்மை தயாரிக்கக்கூடிய அருமையான ஒரு கருவி இறைவார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாற்றக்கூடிய ஒரு கருவி இறைவார்த்தையாக இருக்கிறது. அந்த இறைவார்த்தை தான் நற்கருணைக்கு அழைத்து செல்கிறது. எனவேதான் இறைவார்த்தை வழிபாடு, அதனைத் தொடர்ந்து திருவிருந்து அல்லது நற்கருணை வழிபாடு இரண்டும் உள்ளடக்கியது தான் இந்த திருப்பலியாக இருக்கின்றது. எனவே இறைவார்த்தை நற்கருணைக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்று இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதியாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலரும் இதயம் அழியாமல் இன்று வரை இருக்கக்கூடிய புனிதருமான புனித மரிய வியானி அழகாக சொல்லுவார், இந்த மறைவுரைகளை எல்லாம் விட்டு விடாதீர்கள், இந்த இறைவார்த்தை பகுதிகளை எல்லாம் தவிர்த்து விடாதீர்கள். காரணம், இந்த இறைவார்த்தை வழியாக தான் கடவுள் வார்த்தை வடிவிலே நமக்கென வைத்திருக்கின்ற ஒரு அன்பு வெளிப்படுகிறது. இறைவார்த்தையே கடவுள் மனிதர்களுக்காக எழுதிய காதல் கடிதமாக இருக்கிறது. அதே போல நற்கருணையை தவிர்த்து விடாதீர்கள், திருவிருந்தில் பங்கெடுக்காமல் போய்விடாதீர்கள். காரணம், கடவுள் செயல் வடிவிலான தன்னுடைய அன்பை இந்த நற்கருணையில் வைத்திருக்கிறார். எனவே கடவுளுடைய அன்பு என்னதென்று நாம் பார்க்க வேண்டுமென்றால், தொட்டு பார்க்க வேண்டுமென்றால், கண்ணார பார்க்க வேண்டுமென்றால், அனுபவித்து பார்க்க வேண்டுமென்றால் அது அப்பம் பிடுதல், அது நற்கருணையாக இருக்கிறது என்று அழியா இதயம் பெற்ற புனித ஜான் மரி வியானி நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த இறைவார்த்தை வழியாகவும் இந்த நற்கருணை வழியாகவும் பல்வேறு விதமான பாதாளங்கள் படுகொலிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களாக இறைவன் நம்மை மாற்றி தர வேண்டும் என்று இந்த இறைபலிகளை தொடர்ந்து மன்றாடுவோம். இறை ஆசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்னை வழியாக நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று உண்மை கத்தோலிக்க திரு அவை மீதும் அதனை ஏற்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் அதனை வல்லமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியார் மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். இயேசுவை முறதே நம்புகிறேன்.
இறைவார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக முகவாட்டம், சோகம், தளர்ச்சி, விரக்தி இவைகளிலிருந்து விடுதலை பெற்று அந்த எம்மாவூஸ் சீடர்கள் பெற்ற அதே பேரின்பத்தை, ஆனந்தத்தை, அகமகிழ்வை நாம பெற்றுக்கொள்ள நமது தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட மன்றாடுகிறோம். திருத்தூதர் பேதுருவைப் போல எவ்வித அச்சமுமின்றி உயிர்த்த ஆண்டவரின் உயிருள்ள சாட்சிகளாக பணிபுரிய தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாடுகளை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பகைமை, வன்மம் மற்றும் வன்முறைகளை அகற்றி மக்கள் மத்தியில் உண்மையான அமைதியையும் நீதியையும் நிலைநாட்ட அவர்கள் உழைக்க தேவையான நன்மனதையும் ஞானத்தையும் அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மாவூஸ் சீசர்கள் வழித்துணையாய் வந்த ஆறுதல் அளித்த ஆண்டவரே, துன்பங்களிலும் ஏமாற்றங்களிலும் நம்பிக்கை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரோடு நீ உடன் நடந்து மன்றாடுகிறோம். உமது உடன் இருப்பினால் அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி அவர்களுக்கு புதிய நம்பிக்கையும் ஆறுதலையும் அளித்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாக வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் நாங்கள் விழிப்புடன் செயல்பட மன்றாடுகிறோம். எந்த ஒரு கவர்ச்சிக்கும் பணத்திற்கும் அடிமையாகாமல் சமூகம், நீதி, மனித நேயத்தையும் நிலைநாட்டக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் எங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம்மாவூஸ் சீடர்களைப் போல இறைவார்த்தையை கேட்கும் போதும் அப்பத்தை பிட்கும் போதும் எம்மோடு தங்கியிருக்கும் உம்மை நாங்கள் முழுமையாய் கண்டுகொள்ளவும் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நிமிடங்கள் அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நமது பள்ளத்தாக்குகள், பாதாளங்கள், படுகொலிகள் எவை என்பதை கண்டுணர்வோம். அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க மேல் எழும்பி வர மரணம் என்னும் படுகொலியிலிருந்து மேலெழும்பி வந்த இயேசுவால் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை கொள்ள மன்றாடுவோம். எல்லா விதமான முக வாட்டங்கள், முக சோகங்கள், அகமன காயங்கள், தோல்விகள், துயரங்கள், தளர்வுகள், விரக்திகளிலிருந்து அவரால் நம்மை பேரின்பத்துக்கும் ஆனந்தத்திற்கும் அகமகிழ்விற்கும் அழைத்து செல்ல முடியும் என நம்பிட நாம் மன்றாடுவோம். நாம் பாதாளங்களிலிருந்து மேலெழும்பி வர தன்னுடைய விலை மதிப்பற்ற மாசற்ற செம்மறியாகிய அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். எனவே அந்த இரத்தத்தினுடைய மதிப்பையும் ஆற்றலையும் வலிமையும் வல்லமையும் கண்டுணர மன்றாடுவோம். எந்த தேவைகளுக்காக இன்று அன்னையினுடைய புனிதமான இடத்தை நாடி தேடி வந்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் அன்னை தாயன்போடு, கரிசனையோடு, வல்லமை மிகுந்த பரிந்துரையோடு நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாடுகளை எல்லாம் எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்திரள வேண்டும் என்று தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நமது மனிதர்கள் பங்கெடுக்கிறார்கள். இந்த தண்ணீர் சமர்களின் வழியாக நாம் அவரது பங்கு
குற்ற நீங்க கழுவியருளும், பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆட்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, அக்களிப்புறம் புனித கத்தோலிக்க திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இம்மாபெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீரை தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் இறை நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்களது வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும், அதிகாரமும், வலிமையும், வல்லமையும், ஞானமும், செல்வமும், மகிமையும், மகத்துவமும், போற்றுதலும், புகழுதலும், ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அவனமே இரவு விருந்து அருந்தியவேன் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும், அதிகாரமும், வலிமையும், வல்லமையும், ஞானமும், செல்வமும், மகிமையும், மகத்துவமும், போற்றுதலும், புகழுதலும், ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமண் என்று உமக்கு இறைவணி புரிய தகுந்தவரென என்னை ஏற்றுக்கொண்டீரேன். எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்து தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றேப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கடவுளை நமது அன்பான தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். முகவாட்டத்தோடு ஏமாற்றத்தோடும் வேதனையோடும் நடந்து செல்லக்கூடிய நம்மோடு நமது வாழ்க்கை பயணத்தில் உயிர்த்த ஆண்டவராக நம்முடன் பயணிக்கின்றார் என்பதை உணர்ந்து வாழ தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதி ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவுடலும் இரத்தமும் ஒன்றாக கலந்து உட்படி நமக்கு நிலைவாழ்வளிப்பார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இதோ இறைவனின் சம்மரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது வார்த்தை தமது உணவு வழியாக பல்வேறு விதமான படுகொலிலிருந்து நம்மை மேலெழும்ப வரச் செய்து மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் நமக்கு தரக்கூடிய நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்.
சோர்ந்து போகிறோம் உடனடக்கவா நம்பிடாத மாந்தர் உள்ளம் கடிந்து கொள்ளவா மோசே துவங்கி நடந்த யாவும் எடுத்துரைக்கவா குழப்பம் தீர்ந்து தெளிவு கொள்ள அறிவுறுத்தவா உள்ளம் சோர்ந்து போகிறோம் உடனடக்கவா நம்பிடாத மாந்தர் உள்ளம் கடிந்து கொள்ளவா மோசே துவங்கி நடந்த யாவும் எடுத்துரைக்கவா குழப்பம் தீர்ந்து தெளிவு கொள்ள அறிவுறுத்தவா கவலை நீக்கி கலக்கம் போக்கவா ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா கவலை நீக்கி கலக்கம் போக்கவா ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா பணிந்து உம்மை வேண்டினோமே இல்லம் தங்கவா எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் இயேசுவே எங்களோடு தங்கும் இயேசுவே நீரமோடு பேசும்போது உள்ளம் உருகுதே உம் வார்த்தை கேட்க எங்கள் இதயம் பற்றி எரியுதே இல்லம் நுழைந்து பந்தி அமர உணர்வு பொங்குதே நீரப்பம் எடுத்து புகழ்ச்சி கூறு கண்கள் திறந்ததே அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டு உணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. லூக்கா 24:35. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர் தழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தமது பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கா நிலை வாழ்வின் உரிமை பெற்ற பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர் தாண்டவரின் அருளையும் ஆசீரையும் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
தன்னிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.